ஓட மாட்டேன். ஏன்னா மண் அப்படி மண்ணுப்பா. தம்பி நீங்கள் திருந்த மாட்டேயே. நான் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு 2 விரல் அப்படி ஸ்பின் போட்டு விட்டுன்னு வை. 3 நாளைக்கு முட்டை ஆயிருக்காம திரிவிட. அப்புறம் பொம்பளை எல்லாம் எதுக்கு தாச்சிருக்கிறேன் என்ன எந்த சித்திரை படுத்துறாங்க, பொண்டாட்டி படுத்த மாதிரி படுத்துறாங்க. நான் காலில் கூட விழுகிறேன். என்னத்தா செய்ய? ஓ ஏலே அம்மா தம்பி மணி சும்மா மணி தம்பி உள்ள கடுப்புல ஐயா இவன் மேலே ஒரு கேஸ் போடுங்க. கணேஷ் போல ஓட்டுறாயா வெண்ணமே உன்னை ஏவி விட்டு போயிருவேன். அப்புறம் பெட்டி ஊற்று தெருவில் தெரிவேன் மயிர்மனை. ஏற்கனவே திருவிழாடா. நீ எதுக்குடா வந்த? சரி சரி மரியாதை கருத்து விட்டான். நீ தான்டா மணி பேசாம இருக்கடா. பிறந்த ஊர் பெரிய கையகம். பெரிய கையகம். வண்டி நம்பர் தெரியாது, எங்கள் அப்பாட தான் தெரியும். அப்பா ரத்த குறிப்பு ஏபி நேட்டிவ். செருப்பு நம்பர் 8. 8. கம்பெனி பேர் தெரியாது. தெரியாது. இது வந்து வீரசுரத்தில் இருக்கு இந்த கடை. தெரியாது. ஓகே. கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது. சாம்பிராணி போட்டு போயிருங்க. ஓகே அது வேணாம். பெத்த தாய் தகப்பனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெருமையாக நினைக்கிறேன். தலைவட்டா. உங்கள் அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தால் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவேன்? 2 பேர் பக்கமே. இல்லை அம்மா வந்து அவங்க பக்கம் நியாயம் சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே உன் பொண்டாட்டி செய்யலப்பான்னு. உன் பொண்டாட்டி சொல்கிறாங்க உங்கள் அம்மா தான் இவ்வளோ வேலையும் பார்த்தாங்க, நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. தீர்ப்பு யார் பக்கம் தருவீங்க? பெரிய கையங்க சிங்க குட்டி தெரியலையே. இல்லை பொண்டாட்டி யாரும் தெரியலையா? அம்மா யாரும் தெரியல? என்ன தெரியல? தெரியும், பொண்டாட்டி யாரும் தெரியல. ஓ, நீங்கள் படித்து விட்டு தமிழகத்தில் எத்தனையோ துறை இருக்கிறது, அதில் எந்த துறைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? எதிர்காலத்தை தான் பார்க்கணும். இந்த வருஷம் பரீட்சையில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? மறந்துருச்சு, தெரியலையே. சனகனா மனம் முழுசா பாடுங்க. ஜனகன மனகதி. நீங்களே பாடுங்க. படிக்கலையா? அண்ணன் படிக்கலைன்னு தானே உங்கள்கிட்ட கேட்குறேன். இங்கே பாருங்க, கைதட்டம். நீ போங்க தங்கம். எத்தனையோ பேர்த்த மேடையை கூப்பிட்டுருக்கேன். இவன் மிக சிறந்த ஒரு அறிவாளி. இவன் வாழ்க்கையில் பொழைச்சிக்கிறியான்ப்பா. எதையுமே படக்குன்னு பேசாமல் அது யோசித்து பதில் சொல்கிறவன் வாழ்க்கையில் எந்த பணிக்கு சென்றாலும் இவன் கவனமாக இவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் காப்பாற்றிடுவான்டாவன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு திண்ணி குதிமை நான் கூப்பிட்டேன். அவன் வந்துக்கிட்டு எதுத்தையும் பேசுகிறேன். அப்பா வேறு தெரியாது, தெரியாது. அம்மா வேறு தெரியாது, ஓ ஊர் தெரியாது, என்ன படிக்கிற தெரியாது. அப்படின்னா அது நக்கல் மாதிரி தானே. அவன் அழகா சொல்கிறான் பாரு. அதான் தம்பி கையத்தான் உன் கையை எடுத்தேன்னு இப்போ கொல்ல போறவனே. ஒரே ஒரு விஷயம், அந்த ஊரிலே பிறந்ததனால் அந்த ஊரிலே எல்லாத்துக்கும் வீரம் என்பது பொது. ஆனால் என்னை பொறுத்தளவு சாதி என்பது அந்தந்த இடத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும். ஆனால் எங்கு சென்றாலும் சாதி காப்பாற்றாது. தமிழனுடைய உண்மையான அன்பும் பாசம்தான் யாரையும் காப்பாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்ள. என் தாய்மாரெல்லாம் பார், நித்தனத்தம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. அதுக்காக மிளகாத்தூள் கம்பையில் வேலை ஆக்குன்னு சொல்லக்கூடாது. ஏ தாய், நீங்கள் அழுகாத நாளே இல்லை. அதுக்கு பூரா கவலை அதானப்பா. நம்ம பண்ணுற சேட்டையை பூரா இந்த கண்ணீர் மூலம்தான் வடிக்க முடியும். அதுக என்ன செய்ய முடியும்? விதி யாரை விட்டுச்சு? ₹100. ஐயா, என் தம்பிகளுக்கு பூரா உங்கள் முதுகு தான் தெரியுதான். இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டிய பற்றியெல்லாம் அப்படியே திரும்புவாங்க அவங்க. கத்தக்கூடாதுன்னு சொல்லணுன்னே கடுப்பானாங்க. இப்போ மறைக்கிறாங்களே, எப்படி யோசிச்சிருக்காங்க வரு. என் தம்பிகளுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஒரு ஊரை ஒன்று சேர்த்து நமக்காக
இத்தனை நல்லதுகளையும் செய்து அந்த வேதனையெல்லாம் இந்த பெரியவங்க விழா கமிட்டிக்கு தான் தெரியும். உங்களை பாதம் தொட்டு வணங்குறேன். அவங்க தான்ப்பா நமக்கு வழிகாட்டி. எங்கள் அப்பா வீடு கட்டாமல் நான் போய் அந்த வீட்டில் படுக்க முடியுமா? எங்கள் அப்பா கட்டின வச்ச வீடு தான் கலிஜியில் இருக்குது. அவர் உழுத வயக்காட்டில் தான் இன்றைக்கி நான் உழுது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். பெத்தா தாய் தகப்பேன் என்னென்ன சேர்த்து வச்சாங்களோ அதை மேற்கொண்டு அதிகரிக்க செய்வேன் தான் உண்மையான மகன். சில பேர் என்ன பண்ணுற, பெத்த தாய் தகப்பேன் சரியான சொத்து வச்சுருப்பாங்க, பூராத்தையும் அழைச்சி விட்டு முதுகத்தில் பேசுவாங்க. கையத்தில் அவங்க ஐயா சோன மாதிரி இருக்க முடியாது, இந்த பையன் விறந்து பூராத்தையும் அழிச்சிட்டேன். இது பெருமையா? யாரா சோனைன்னு ஒரு ஆள் இருக்கோ? இங்கிட்டு 2 அக்கா கண்டியா என்ன? 100 நாள் வேலை திட்டம் அது எல்லா கிராமத்துலேயும் அவசியமாக தேவை என்று தான் சொல்லுகிறேன். ஏன்னா வயதான காலத்திலே எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தக்கூடிய நிலைமை இருக்கிறது இந்த தமிழகத்திலே. இந்த 100 நாள் வேலை என்ற ஒரு புனிதமான திட்டத்தினால் அதில் போய் பயனடைந்து 3 வேளை வகுத்த கழுவுகிறார்கள் நாம் பிறந்த தமிழகத்தில் வயதானவர்களுக்காக. இந்த 100 நாள் வேலை ஆரம்பித்ததே அரசாங்கம் வயசானவங்களுக்கு தான். அவங்கள உரம் தள்ளி விட்டுட்டு இளவட்டம் சட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா எங்கள் ஊர்லெலாம் பெரிய பிரச்சனை நடந்தது. வயசான கிளவியெல்லாம் இப்போ நைட்டி போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன அந்த அளவுக்கு ஒர்க்கு அதிகமானே? ஒர்க்கு இல்லைப்பா, உரம் திமுறை கொண்டு போய் தெரியுதுங்க. பிள்ளையை கட்டி கொடுத்தாலே மாமியா, நம்ம மாமியா கொலுசு விடாதுப்பா. எங்கள் ஊர்லலாம் இங்கே உண்டு தானே. இன்னைக்கு இது கிராமத்தில் உண்டு. ஆத்தாடி நம்ம பிள்ளைய பிடிச்சி கொடுத்துட்டோமே, இனிமேல் நம்ம பூ வச்சுக்கிட்டு கொலுசு ஓட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு மாமியா இருந்துச்சு. இப்போ பொண்ணை கொடுத்துட்டு மாமியா தான் பொண்ணு மாதிரி வர்றா. லிப்டிக்கை போட்டு ஒரு ஹேண்ட் பேக்கு. அன்றைக்கி ஒரு வீட்டில் போய் இவன் கொத்தனார் வேலை பார்த்தவன் 13 வருஷமாக பொண்ணு கிடைக்கல. சரின்னு பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. இவன் போய் அட்டனை காலை போட்டு அன்னைக்கு இந்த சிமெண்ட்டு முண்டுலாம் விளக்கண்ணையை போட்டு கழுவி கிருதாவெல்லாம் இறக்கி வச்சு மீசையை கடிச்சு வச்சு சேரில் உட்காந்துருக்காரு. வந்து டீ கொடுத்துருக்காங்க. இவன் டீயை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கடைசி வரைக்கும் உங்களோட நான் இருப்பேன், நீங்கள் செத்தா நான் செத்துருவேன் இருக்கேன், ஊராராக இருந்துருக்கேன், நான் பொண்ணோட அம்மாடான். அடங்கம்மா, அந்த முண்டை லிப்டிக்கை போட்டு வந்திருக்கா. ஆரம்ப காலத்திலே வயசுக்கு வந்தவனே உடுத்தக்கூடிய தமிழச்சினுடைய ஆடை என்ன? தாவணி கிடையாது, சிந்தாமணி, பாவாடா தாவணி. என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாவாடா தாவணியிலே வயசுக்கு வரும்போது தாய் மாமே அங்கேருந்து வருவேன், 2 கீத்தை அடைச்சி விட்டு போயிடுவாங்க. அதில் பார்த்தா பல்லாங்குழி விளையாடும், தாயக்கட்டை விளையாடும். இன்னைக்கு பெட்ரூமில் உள்ள தள்ளிடுறாங்க, உள்ள பிரிப்பேடு விளையாடுது. ஏய் சுமிதா அவன் அட்ரி, ஏய் இவன் அட்ரி, மொத்த அவனை பொலடி. என்ன இந்த தாயத்தை நான் தானே சொன்னேன். ஏதாய் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்கிற கூடாது. இருடா, தாயத்தை நல்லா கையில் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா உருட்டி விட்டோம்னா விருத்தை நல்லா உருண்டு விழுக போகுது. அது எதுக்கு தாயக்கட்டை எதுக்கு மேடம் கெட்ட வார்த்தையில் திட்டிய? உங்களை சொல்லலை, எங்கள் ஊரில் தாயம் போட்டது. ஒரு ஒம்பளை ஒரு தாயம், இன்னொரு ஒம்பளை எடுத்துக்கிட்டு அடி தேவடியா ஒரு 2, இன்னொரு ஒம்பளை அடி குச்சிக்காரி எங்கடி ஒரு 8, இன்னொரு ஒம்பளை அடி தேவடியா ஒரு 12. தாயக்கட்டை தேவடி ஆயிடுச்சு நம்ம ஊரில். சிரிப்புக்கு இல்லத்த, உங்களை சொல்லலை. அங்கே எப்படி ஏன் ஆம்பளை ஒர்க்கு என்ன யோக்கியமாயிரு? இல்லை சீட்டும் ராசி இருந்தால் நீ ஜெயிக்க போகிற, அதை போய் அடங்கும்மாளோ வாடா ஒரு வாடா போத்தா ஒரு கிங்கு. அதில் விறந்தே அவங்க அப்பா சீட்டாண்டாரு பிறந்துட்டாங்க. காவல்துறை அதிகாரி இங்கே உட்காந்துருக்காங்க. எத்தனைத்தான் அவங்க பிடிக்கிற கேஸு எனக்கு தெரியும். சரக்கு ஓட்டிக்கிட்டே இருப்பேன். போலீஸ் அங்கே போய் காவல்துறையை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நிறைய பேர் ஊரில் வயசானவங்கெல்லாம் பிளாக்கில் சரக்கு ஓட்டும் போது, மாற்றுத்திறனாளிலாம் ஓட்டும் போது அப்படியே அன்பாக கூப்பிட்டு சொல்லுவாங்க அந்த அதிகாரி, மதுவை விற்றுத்தான் நம்ம குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீங்க, அந்த மதுவை குடித்து எத்தனை குடும்பம் தெருவில் தெரியுது, அதை யோசிக்கலையே நீங்கள்? என் தம்பிகளெல்லாம் பைக்கில்
முதுகத்தில் வந்து கையெழுத்துக்கு வரும்போது போலீஸ் பிடிச்சிச்சுன்னா இவன் போலீஸாக மாறிடுவேன். இந்த கையிலலாம் இறக்குவாங்க. இறக்கிட்டு வந்துடுறா கையகம் சார் ஊத மாட்டேன், உரிவேன். சத்து நடிப்பார், முண்டை ஊதுடா பூன்னு ஊதுவார். ஏட்டையாவுக்கு இருக்குன்னு வந்துடும். ஏன் ஊதுனது என்ன பண்ணியா தண்ணி அடிச்சுட்டு புயலை வேற ஓட்டிருப்பேன். ஆனால் அப்படி இருந்து இவன் பயங்கரமாக பேசுவேன். ஐயா ஒன்றும் கிடையாது, என் முதுகுத்தில் கேட்டு பாருங்க, இன்னைக்கு தான் ஜலகு சாப்பிட்டேன் சடங்கு கறின்றுவேன். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னா, மது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. மது பாட்டில்களே உங்கள் வீட்டிலே வைத்து சாப்பிட்டு யாருக்கும் இடையூறு செய்ய வேண்டாம். மதுவை அருந்தி வாகனம் ஓட்டாதே, தலைக்கவசத்தை தலையில் மாட்டடா என்றுதான் தமிழக காவல்துறை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். காவல்துறை சொல்லக்கூடிய விதிமுறையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து விட்டால் யாருக்கும் என் தமிழன் பயப்பட தேவையில்லை என்பதை எம்கேஆர் சொல்கிறேன். எவ்வளோ விழிப்புணர்வு செஞ்சுருக்கேன். நானே 15,000 அவதாரம் கட்டியிருக்கேன். என்ன ஏன் டிரைவர் கூதி மையம் பார்த்த வேலைதே. நான் சொன்னேன் போலீஸ் பைபாஸில் அந்த டோல்கட்டுக்கிட்ட நிற்கும்டா, பெல்ட்டை போடுன்னே. சீட்டு பெல்ட்டை போடாமல் அவன் பெல்ட்டை